உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தைங்க நிறைய குழந்தைங்க பேச முடியாமல் அவதிப்படுதுங்க. குழந்தைகளுக்கு கொஞ்ச நாள் போனதும் அந்த பேச முடியாத தன்மை அதிகரித்து திக்கு வாயாக மாறுது. எப்போ பேசும்போதும் அது வேகமாக பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறதால திக்குவாய் குழந்தைகள். இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கான மருத்துவம் இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை சொல்லி கொடுத்தாலும் இவங்க போய் வீட்டில் செய்கிறதும் கிடையாது. மருத்துவமனைக்கு போய் வேறொரு மருத்துவத்தை செஞ்சு அது சரியாயிடும்னு பார்ப்பாங்க. அது எந்த முறையிலையும் சரியாகாது. இதுக்கு காரணம் வேறு. ஏன்னு கேட்டால் கல்யாணம் முடிச்சதும் யாருமே இப்போது 3 வருடம் வரைக்கும் காத்திருக்கிறது கிடையாது. கல்யாணம் முடிச்சதுமே முதலிரவு இந்த மாதிரி முறையில் தான் போகிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய தவறானது. இந்த முறையை ஏன் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நாளில் எல்லாரும் நாள் குறிச்சிருப்பாங்க. அந்த முதலிரவுக்கு ஏன் குறிச்சாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் வரணும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசாமல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக திக்குவாய் வரும். கணவனிடையே பேச பயமாக இருக்கிற பெண்ணுக்கும் பயமாக இருக்கிற ஆணுக்கும் அந்த குழந்தை பிறக்கும்போது திக்குவாயோடு தான் பிறக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பயம் போக்குறதுக்கு தான் இவங்க கண்டிப்பாக 3 வருஷம் நீங்கள் தள்ளி இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளும் மனப்பக்குவமும் அந்த 3 வருடத்தில் ஏற்படும். இந்த முறையை அரசே சொல்லியிருக்குது. அதனால தான் 20 வயசு 21 வயசுக்கு மேலே திருமணம் பண்ண சொல்கிறாங்க. அந்த 21 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணும்போது மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். தைரியமாக பேசுகிற தன்மையும் இருக்கும். பேசவே முடியாத சிறு பிள்ளைகளை கல்யாணம் முடித்து வச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாதவங்களுக்கு கல்யாணம் முடித்து வச்சு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் கண்டிப்பாக திக்குவாயாக இருக்கும். இந்த திக்குவாய் ஒரு நோய் இல்லை, அது பயத்தால் ஏற்படுற ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு கருவுற்ற குழந்தைங்க கண்டிப்பாக அது திக்குவாயாக பிறக்கும். அந்த திக்குவாய் மட்டும் இல்லை, மாறுகண்ணு சில குழந்தைகளுக்கு வருதுன்னா, நீங்கள் நினச்சிருக்கிறது ஒரு இடம் செயல் ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குந்தா அந்த குழந்தைகள் மாறுகண்ணோட பிறக்கும். இதெல்லாம் மாற்ற முடியாது. அதனால தான் கண்டிப்பாக 3 வருடம் மனசு புரிஞ்சு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குறைகள் வராது. குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கணும்னா இந்த முறையை பின்பற்றணும். ஒரே சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்றாங்க. எந்த சொந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக புரிஞ்சு நடந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருக்கிறவங்க கல்யாணம் 10 தலைமுறையாக முடித்தவங்களும் இருக்காங்க நம்ம தமிழகத்தில். முன்னோர்கள் அவங்களுக்கெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இப்போது இருக்கிற நிலையில் ஒரே சொந்தத்தில் கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன்னா பொண்ணே கிடைக்காத பட்சத்தில் இருக்குது. 40 பெண்களும் 60 ஆண்களும் இருக்காங்க. அப்போ 20 பெண்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் எல்லா இனத்துலேயும் கல்யாணம் முடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் இன்றைக்கி திக்குவாய் இருக்குது. ஏன்னா புரிஞ்சிக்கிறாத தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, இந்த தன்மையில் இருக்கிறவங்க கல்யாணம் முடித்த குழந்தைகளுக்கு கருவுற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திக்குவாய் வராது. இந்த திக்குவாய் ஒரு நோயே இல்லை. இந்த திக்குவாய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு வசம்பு, இந்த வசம்பை தண்ணியில் ஊற வச்சு பொடி பொடியான அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் ஊசி நூல் கோர்த்து கையில் காப்பு மாதிரி கட்டி விடுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு திக்குவாய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கையில் கட்டி விடுவாங்க. அதை குழந்தை தவக்கும் போதும் வாயில் வச்சு கையை கடிக்கும் போதும் இந்த வசம்பு வாசம் பட்டாலே குரலில் உள்ள வளம் கூடிரும். நாக்கில் வெள்ளை மாசு இருக்கும் குழந்தைகளுக்கு. அந்த வெள்ளை மாசு இருந்தால் பேச்சுத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த வெள்ளை மாசு இந்த வசம்புனுடைய வாசம் பட்டாலே அது உரித்து நல்லபடியாக கழுவி வயிற்றில் மோஷன் வழியாக, அது மலச்சிக்கல் வழியாக வெளியாகி மலத்தின் வழியாக வெளியாகும். குடலில் உள்ள அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த வசம்பு. இந்த வசம்பை அதிக அளவு சாப்பிட்டாலும் தவறு. அதனால் வசம்பை வாசத்தோடு வச்சு நம்ம மோந்து பார்த்தாலே குரல் வளம் கூடும். திக்குவாய் போகணும்னா இந்த வசம்பு ஒரு அரிய மருந்து. இந்த வசம்பு கூட சேர்த்து வில்வம்னா சிவனுக்கு உகந்த இலை. சிவன் நமக்கு வரம் கொடுத்தா மாதிரி, சிவன் வரம் கொடுக்காம எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதனால தான் மருந்து சாப்பிட முன்பு சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து 100 மடங்கு கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா
சித்தர்களுக்கு தலைவனான சிவன் ஆசீர்வாதம் கிடைக்காம சித்த மருந்துகள் ஜெயிப்பது கிடையாது. சிவன் தான் இந்த மூலிகை மருத்துக்கு மூல காரணம். அவருக்கு கீழே வந்தவங்க தான் அகஸ்தியர், போகர், எல்லா சித்தர்களும். அதனால் நம்ம தலைவரான சிவனை கும்பிட்டு இந்த சிவனுக்கு உகந்த வில்வ இலையில் நம்ம அர்ச்சனை செய்ய செய்ய நம்மளுடைய பாவங்கள் கழியும், எல்லாமே கழியும். அதிக பாவம் பண்ணதால் தான் நம்ம குழந்தைக்கு திக்குவாயின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். அதெல்லாம் இல்லை. அந்த பாவத்தை கழிக்கவும் அந்த குரலை வர வைக்கவும் சிவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த சிவனுக்கு உகந்த வில்வ இலையை இதோட பயன்படுத்துகிறோம். அருகு விநாயகருக்கு உகந்தது. அருகு எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போவதால் தான் இதுக்கு அருகு சாப்பிடுவேன். ஆணை பலன். ஒரு யானை பலம் வேணும்னா தினந்தோறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு அருகு சாப்பிட்டு வந்தால் அவனுக்கு யானை பலம் இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் காலடியில் இருக்கும் அருகினுடைய அருமை தெரியாமல் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா இது காலுக்கீழே கிடைக்குது. மலை உச்சியில் தான் இதை போய் தேடணும்னா அது ஏதோ ஒரு பெரிய அருமருந்துன்னு தேடணும். ஆனால் இந்த அருகு நமக்கு காலுக்கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அருகினுடைய பயன் தெரியாமல் நிறையா பேர் இதை அலட்சியப்படுத்தி அருகை அழித்து விடணும்னு ஒரே இதில் பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி இந்த அருகை அழித்து கொண்டு வராங்க. இந்த அருகு நம்ம நாட்டில் சும்மா நீங்கள் பச்சையாக வாங்கினா விலைக்கு வாங்கினோம்னா மாட்டுக்கு போடுறாங்க. இதை காய வச்சு கொடுத்தா கிலோ 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நமக்கு 1 கிலோ அந்த அருகம்புல் 2 லட்சம் ரூபாய்க்கு நமக்கே திரும்பி வருது மருந்தா. இது யாருக்குமே தெரியாது. 20 ரூபாய் எங்கே இருக்குது, 2 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது. ஆனால் இந்த அருகை நம்ம கோயில்களில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். விநாயகர் கோயிலுக்கு அதிகமாக அருகம்புல் மாலை தான் போடுவாங்க. அருகம்புல் எவ்வளவு தன்மை இருந்தாலும் அறுத்தெடுத்து சரியாக்கக்கூடியது. இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கு இந்த அருகம்புல்லும் வில்வ இலையும் நல்ல முறையில் வேலை செய்யும். அதே போல் வசம்பு. இந்த வசம்பை நம்ம பயன்படுத்தும் போது நாக்கில் உள்ள அழுக்க மட்டும் இல்லை, குடலில் உள்ள அழுக்கையும் வெளியேற்ற வல்லது. இந்த குரல் வளத்தை கூட்டுறதுக்காண்டி தேன். இந்த தேன் இதோட சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது திக்குவாய் குரலான குழந்தைகள் சிறு வயசுலேயே இதை நம்ம கொடுத்தோம்னா குரல் வளமாகவும் கணீர் பேசக்கூடிய தன்மையும் இருக்கும். தொத்து விட்டு விட்டு பேசும் தன்மை இருக்காது. அதனால் தேனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா தேன் சிவனுக்கோ எந்த ஒரு தெய்வத்துக்கு தேனாபிஷேகம் செய்கிறவங்க அவங்க ஒரு பெரிய பாடகராக தான் அவங்க குழந்தை பிறக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கோயிலில் விக்கிரகங்களுக்கு தேனாபிஷேகம் செய்கிறாங்க. தேனாபிஷேகம் செஞ்சால் குரல் வளம் கூடும். அது சிவனுக்காக இருந்தாலும் சரி, விநாயகருக்காக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்துக்கும் தேனாபிஷேகம் செய்கிறது குரல் வளம் கூட்டுறதுக்கு தான் தேனாபிஷேகம் செய்கிறாங்க. உடலில் நோயை போக்கணும்னா கண்டிப்பாக பாலாபிஷேகம் செய்யணும். அது சிவனுக்கு செஞ்சால் அந்த நோயினுடைய தன்மை ஆக்கம் குறையும். அந்த தாக்கம் குறையும் போது அந்த நோயானது தானாக மறையும். இந்த வில்வ இலையினுடைய சாரம் அருகம்புலினுடைய சாரம் சேர்ந்து அதோடு சேர்ந்து வசம்பும் சேர்த்து நம்ம கலந்து தேன் கலந்து சாப்பிடும்போது எவ்வளவு குரல் லேசாக இருந்தாலோ குரல் சரியாக வராமல் இருந்தாலோ நாள்பட அந்த குழந்தைகளுக்கு குரல் வளம் கூடி திக்குவாய் மாறும். இந்த திக்குவாய்க்கான காரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த திக்குவாய்க்கான காரணம் தெரிஞ்சவங்க இனி கல்யாணம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக மனது அறிந்து அதன் பின்பு குடும்பம் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதனால் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுது. குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல அரசு சொல்லும் அளவில் அந்த வயதுக்கு வந்தவர்கள் மட்டும் திருமணம் முடிக்க வேண்டும். இந்த வயதுக்கு வராதவர்கள் திருமணம் முடித்தால் கண்டிப்பாக குழந்தைகள் குறை மாதத்தோடு பிறக்கும், உடல் ஊனத்தோடு பிறக்கும். இந்த உடல் ஊனத்தை போக்க நல்ல ஒரு திடகாத்தியமான மனசு தேவை. இந்த மனசு நல்ல முறையில் இருந்தால்தான் இந்த திக்குவாய் குழந்தைகள் வராது. இப்போது அந்த திக்குவாய்க்கான மருந்தை இப்போ தயாரிப்போம். ஏற்கனவே அருகம்புல்லையும் வில்வத்தையும் ஒரு ஜூஸாக அரைச்சி நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம். அதோடு சேர்ந்து வசம்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதும். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வசம்பு போதுமானது. தேன்
2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலக்கணும். இதை கலந்து குழந்தைகளுக்கு ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவி வந்தாலே போதும். இது ஒரு முறை வீட்டில் செஞ்சால் 10 குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது நல்லா இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தோம்னா நல்லா பேசும். சரியில்லாத குழந்தைக்கு கொடுத்தா அந்த குரல் வளம் கூடும். அதனால் யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம். ஆனால் வசம்பு கலந்ததால் ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவி விட்டாலே போதும். 1 ஸ்பூன் கொடுக்குறேன், 2 ஸ்பூன் கொடுக்குறேன், நாங்கள் வீட்டில் செஞ்சது பூரா என் பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி விடும், வயிற்றுப்போக்கு உண்டாகும். அதனால் இந்த முறையை நீங்கள் விரலில் எடுத்து நாக்கில் பிள்ளைங்களுக்கு சுவைய விட்டோம்னா அது குரல் வளத்தை கூட்டும். இந்த முறையை தான் பயன்படுத்தணும். வசம்பு அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. வசம்பு அதிகமாக பயன்படுத்தினாலும் தவறு வந்துடும். அருகம்புல் எவ்வளவு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, வில்வ இலை எவ்வளவு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. வாசம் பிடிச்சாலே குரல் வளம் கூடும். இந்த கலவை வசம்பு, வில்வம், அருகு, தேன், இந்த கலவையை நாக்கில் ஒரு விரலில் தொட்டு நக்குனாலே அந்த குரல் வளம் கூடும். பெரியவங்க கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப பெரியவங்க, திக்குவாய் வந்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மாறாது. வருஷ கணக்கில் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் மாறும். வயது 30 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இன்றைக்கி திக்குவாய் மாறணும்னா அது ரொம்ப கஷ்டம். சிறு குழந்தைங்க, 1வது படிக்கிற குழந்தை கொஞ்சம் திக்கி பேசுது, என் புள்ள பேச்சு வரலைன்றவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சு வந்துடும். ஒன்றுமே பேச்சு வரலைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்குதான் முதல்ல நம்ம அந்த காதுக்கான பயிற்சியை கொடுத்து ஒரு கைத்தட்டியோ ஒரு சிட்டிக் போட்டோ அந்த குழந்தைகளை நம்ம இந்த பக்கம் கூப்பிடும்போது அந்த குழந்தை திரும்பி பார்க்கலன்னா காது கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்காத குழந்தை கண்டிப்பாக வாய் பேசாது. இது தெரியாமல் என் குழந்தை வாய் பேசலையேன்னு சொல்லி நம்ம பயப்படுறதோ இல்லை. காது கேட்குற குழந்தை எல்லா குழந்தைக்கும் வாய் பேசும். கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கேட்கும், வாய் பேசும். ஆனால் காது கேட்காத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது ஊமையாகத்தான் இருக்கும். காது கேட்டால் ஊமை கிடையாது. காது கேட்டால் கண்டிப்பாக குரல் வளம் வந்துடும். அதனால் திக்குவாய் போகணும்னா இந்த மருந்தை நீங்கள் ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவினாலே போதும், அந்த திக்குவாயானது சரியாயிடும். இது ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு 5 முறையாவது கொடுக்கணும். தினந்தோறும் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறை கொடுக்குறவங்க இருக்காங்க. 5 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானது. தினந்தோறும் கொடுக்க வேண்டாம். 5 நாளைக்கு ஒரு முறை ஒரு விரலில் எடுத்து தடவி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு திக்குவாய் போய் நல்ல வாய் வந்து குரல் இனிமையாக பேசும், குரல் வளம் கூடி நல்ல நிலையில் இருக்கும். இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி நம்ம ஜீ தமிழ் மூலமாக பார்க்குற அத்தனை பேரும் திக்குவாய் இல்லாத குழந்தைகளை கொண்டு வரணும்னு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் திருமதி சசி என்பவர் திருச்சி மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடைய குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறதாம். ஞாபக சக்தியே இல்லை. அதனால் மார்க்கு குறைவாகவும் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறது. இந்த ஞாபக சக்தி வருவதற்கு என்ன செய்வது, ஏன் இந்த மாதிரி இருக்கிறது, இதற்கான உணவு முறைகளும் மருத்துவத்தையும் கேட்டு எழுதியுள்ளார். இந்த குழந்தைகள் அதிகமாக புழுங்கல் அரிசி, இந்த புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடுவதால் மூளை மழுங்கிவிடும். இரவு நேரங்களில் சப்பாத்தி, பரோட்டா இவைகளை சாப்பிட்டால் ஞாபக சக்தி குறைந்துவிடும். ஏனென்றால் இரவு நேரத்தில் சீக்கிரம் பசிக்கும்படியாக இருக்கும் உணவை உண்ண வேண்டும். இந்த உணவு செமிக்காமல் காலை வரை இருந்தால் அந்த குழந்தைகள் காலையில் எழுந்திருக்காது. 8 மணி வரைக்கும் தூங்கும். 8 மணி வரைக்கும் தூங்கும் குழந்தைகளுக்கு அந்த ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்காது. நாம் தூங்கும் பொழுது அடுத்தவர்களுடைய தூக்கம் நமக்கு வந்து சேரும். எப்படி இந்த தூக்கம் வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் 5 மணிக்கு எழுந்து வெளியே செல்வார்கள். அவர்களுடைய தூக்கம் எல்லாம் வீட்டில் தூங்குவவர்களுக்கு சேர்ந்து அந்த தூக்கத்தை 8 மணி வரைக்கும் அவர்களுக்கு உண்டு பண்ணும். இது சாத்தியமாகாது என்பார்கள். கண்டிப்பாக திருடன் ராத்திரியில் முழித்து கொண்டு வருவான். அவனுடைய தூக்கம் தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள் மேல் போய்விடும். அதனால் தூங்கியவர்கள் கண்டிப்பாக திருடனை பிடிக்க முடியாது. அவன் தூக்கம் முழுவதும் அவர்களை சார்ந்து அவர்கள் தூங்கியே விடுவார்கள். அதே போல் நாம் படிக்கும் குழந்தைகள் காலையில் எழுந்திருக்க வேண்டும். 5 மணிக்கு எழுந்திருத்தால்தான் நல்லது.
ஏனென்றால் இவர்கள் இரவு நேரத்தில் நல்ல உணவு உண்டால் ஒழிய இந்த தூக்கத்தை தடுக்க முடியாது. அவர்களுக்கு பஞ்சகவ்யா என்னும் நாட்டு மாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசுஞ்சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இவைகளை கலந்த கலவையை ஒரு மாத்திரை அளவுக்கு கொடுத்து வர காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 5 மணிக்கு மலம் கழிக்க வயிற்றில் அது சுத்தம் பண்ண ஆரம்பித்துவிடும். அதனால் அதற்கு மேல் அவர்களால் தூங்க முடியாது. கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். பச்சரிசி சாப்பாடு கொடுத்து வர அறிவுத்திறன் அதிகமாகும். ஏனென்றால் பச்சரிசி சாப்பிட்டால் சீக்கிரமாக செமித்துவிடும். யார் ஒருவருக்கு சீக்கிரமாக பசி எடுக்கிறதோ அவர்கள் அதிக புத்திசாலி ஆவார்கள். ஏனென்றால் பசிக்காத நாம் புழுங்கல் அரிசியும் சப்பாத்தியும் சாப்பிட்டால் கண்டிப்பாக 5 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் பசிக்காது. பசிக்காமல் இருந்தால் தூக்கம்தான் வரும். பசித்து இருந்தால்தான் எல்லாவற்றுடைய திறமையும் நமக்கு கிடைக்கும். பச்சரிசி சாப்பிடும் அனைவர்களுக்கும் அதிக அளவுக்கு ஆற்றலும் படிப்புத்தன்மையும் படிக்கும் திறனும். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து பக்கங்களையும் நல்ல கருத்துக்களையும் படித்துவிட்டு தான் கீழே வைப்பார்கள். எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பார்க்கிறோம், இந்தியாவில் உள்ள எங்கு பார்த்தாலும் இந்த தயிர் சோறு பச்சரிசி சாப்பிடும் நமது கோயிலில் உள்ள ஐயர்களும் அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்களில் யாராவது ஒருத்தர் இப்பொழுது இந்தியாவினுடைய நிலையிலேயே 2% தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2% இருக்கும் நபர்கள் அனைவருமே புத்திசாலிகளாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எல்லா வேலைகளிலும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சாப்பிடும் உணவு பச்சரிசி. பச்சரிசியை சாப்பிட புத்தி கூர்மையாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நாம் பச்சரிசியை சாப்பிட்டால் நம் குழந்தை மயங்கி விழுந்துவிடும் என்று பச்சரிசியை கொடுப்பது கிடையாது. கண்டிப்பாக பச்சரிசி சாதம் சாப்பிட சீக்கிரமாக பசிக்கும். 1 மாதத்திற்கு கண்டிப்பாக காது சரியாக கேட்காதது போல் இருக்கும், கண் பார்வை மங்கும். ஆனால் 1 மாதம் கழித்து அந்த பச்சரிசி நம் உடலில் சேர்ந்த பின்பு பசியை தாங்கும் வல்லமையும், காது கேட்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது நாம் குழந்தைகள் அதிகாலையில் கண்டிப்பாக 5 மணிக்கே எழுந்திருச்சு படிக்க ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு பச்சரிசி உணவு கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது மலச்சிக்கல் வராமல் குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் மலச்சிக்கல் இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக எழுந்திருக்காது. மலச்சிக்கல் தீர இரவு நேரத்தில் பாலும் வாழைப்பழமும் கொடுத்து வர மலச்சிக்கல் தானாக தீரும். வாழைப்பழம் என்றால் பூம்பழம் அல்லது நாட்டுப்பழம் அல்லது மலைப்பழம் கொடுத்தால் போதும். பச்சை பழம் கண்டிப்பாக இரவு நேரத்தில் கொடுக்க வேண்டாம். அவை தூங்க வைப்பதை விட அவர்களை எழுப்ப முடியாது. அதிக அளவில் தூங்குவார்கள். சளி பிடித்துவிடும். சளி பிடித்தாலும் அக்குழந்தை இரவு நேரத்தில் தூங்காமல் பகல் நேரத்தில் தூங்கும். சளி பிடிக்க விடாமல் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையை கையாள வேண்டும். இந்த குழந்தை ஞாபக சக்தி குறைவினால் அவதிப்படும் அந்த தாய்மார்கள், ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் தேர்ச்சி பெறும்பொழுது நம் குழந்தை குறைந்த மதிப்பெண் எடுத்து விடுமோ என்று பயத்தினால் இவர்கள் எழுதியுள்ளார்கள். இதுபோல் உள்ள படிக்கும் சிறு குழந்தைகள் இந்த முறையை கையாள வேண்டும். பச்சரிசியை இன்றே சாப்பிட்டால் நாளைக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று தவறாக எண்ணக்கூடாது. இது வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் இது சாப்பிடும்போது பசிகள் அதிகமாக இருக்கும். பசி அதிகமாவதால் கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் நடந்தாலே போதும், அந்த நம்ம சாப்பிட்ட உணவு செமித்துவிடும். செமித்ததனால் நமக்கு கண் பார்வை மங்கும், காது கேட்கும் திறமை குறையும். அது தவறாகாது. 1 வாரம்தான் அப்படி இருக்கும். நாம் இதில் மோர் சேர்த்து அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்டு வர அது எல்லாம் சரியாகி பழைய நிலைக்கு வந்து அதிக புத்தி கூர்மையுடன் இருப்பார்கள். இந்த முறையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் நல்ல திறமையாக வர இந்த பச்சரிசி சாதம்தான் நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணும். நாம் இங்கு சப்பாத்தி, புரோட்டா இவைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு புத்தி மழுங்கி படிக்கும் திறன் குறையும். புத்தி மழுங்கும் என்றால் பசி இல்லாதவர்களுக்கு யோசிக்கும் திறமை குறைந்துவிடும். ஒருவனுக்கு 2 வேளை சோறு போடாமல் வைத்து பாருங்கள், அவன் எத்தனை கண்டுபிடிப்பான் என்று அவனுக்குத்தான் தெரியும்.
பசி எடுத்தால் 10ம் பறந்திடும். பசித்தவன் எதையும் ஆராய ஆரம்பிப்பான். அடுத்த வேளைக்கு உணவு இல்லாமல் இருப்பவனுக்கு அதிகமாக மூளை வேலை செய்யும். 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிடும் குழந்தைகள் கண்டிப்பாக ஞாபக சக்தி இருக்காது. நீங்கள் சிற்றுண்டியாக மத்தியான உணவுக்கு அடுத்தபடியாக 3 மணிக்கு சிறு பொருள்களை சாப்பிட கொடுக்கிறீர்கள். இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மந்தமாகிவிடும். பசிக்க பசிக்க அறிவு கூர்மையாகி கொண்டே இருக்கும். அதனால்தான் பசித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசித்தவர்களுக்கு எப்பொழுதும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை அதிகமாக வேண்டுமென்றால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் நல்ல பழங்களை சாப்பிட வேண்டும். கீரை வகைகளை அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே அந்த குழந்தைகள் காலையில் விடியற்காலையில் எழுந்து படிக்க ஆரம்பித்துவிடும். இந்த மருத்துவ முறையை எடுத்துக்கொள்வதை விட நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணவு பழக்கத்தை கொண்டு வர அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். இந்த முறையை எல்லாரும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.